மார்க் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லி இருக்கிறானே. இந்த வசனம் ஏற்கனவே மத்தேயு 22ல வாசிச்சோம். அது எதுக்காக வாசிச்சோம்னா, தாவீதை காட்டிலும் அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கறதுக்கு பார்த்தோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரா, ஆண்டவரை நோக்கி, நீ என்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார், உன்னுடைய சத்துருக்களை நான் உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும் இல்லையா? தேவனுடைய வலது பாரிசத்துல, தேவன் இடத்துல போறதுக்கே ஒரு வல்லமை வேண்டும், தேவன் இடத்துல போறதுக்கே ஒரு அபிஷேகம் வேணும். தேவன் அவ்வளோ பெரியவரா இருக்கிறார். அவரை அவ்வளோ சீக்கிரமா யாரும் போய் பாத்திர முடியாது, அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாரும் நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தரும் வல்லமை உள்ளவருமா இருக்கிறார், மகிமை நிறைந்தவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு வலது பாரிசத்துல ஒருத்தர் அவர் உட்கார வைக்கிறாருன்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும் இல்லையா? கர்த்தரே ஒருத்தரை உட்கார வைக்க போறார், பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சத்துருக்களை அவருக்கு பாதப்படி ஆக்கி போடுற வரைக்கும் நீ என் பக்கத்திலேயே உட்காருன்னு சொல்லி ஆண்டவர் அவரை தன்னுடைய வலது பாரிசத்துல உட்கார வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும்? கிறிஸ்து பெரியவரா இருக்கிறார். அப்போ தேவன் சொன்ன வார்த்தை பொய் இல்லை இல்லையா? இயேசு பிறப்பதற்கு முன்னதாக என்ன சொன்னாரு? தேவதூதன் மூலமாக அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் இல்லையா? உன்னதமானவர் யாரு? தி மோஸ்ட் ஹை, கர்த்தாதி கர்த்தர், அவர் தான் உன்னதமானவர். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. தேவனுடைய வலது பாரிசத்தில் ஒருத்தர் உட்கார முடியும்னு சொன்னா அவர் மனிதர்களை காட்டிலும் பெரியவராய் இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து மனிதர்களை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அவர் மனுஷனாய் வந்திருந்தாலும் எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருக்கு தேவன் எல்லா கனத்தையும் மகிமையும் கொடுத்து அவரை முடிசூட்டி அவருக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறார். எதனால? அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில வெற்றி சிறந்தார். அந்த வெற்றிக்கு அவருக்கு முடி சூட்டும்படியாய் அவரை கிரீடம் தரிப்பித்தவராய் அவரை வலது பாரிசத்துல உட்கார வைத்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு கனத்துக்குரிய விஷயம். அப்போ கிறிஸ்துவை ஒரு மனிதனாக மட்டுமல்ல, அவர் தேவனாகவும் இருக்கிறார் என்று இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த வசனம்லாம் என்ன சொல்லுது? கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார். அதனாலதான் அவருடைய வலது பாரிசத்தில் தேவன் அவரை அமர வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட பெரிய தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் பெரியவர் என்பதை பிசாசுகள் எல்லாம் அறிந்திருந்தன. அவர் போற இடத்துல எல்லாம் பிசாசுகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? அலறி ஓடுது. தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை கேட்ட உடனே அலறி ஓடுது. இன்றைக்கும் அவருடைய நாமத்தினால ஜெபிக்கும் போது அவருடைய பேருக்கே அவ்வளோ வல்லமை உண்டு, அவ்வளோ பெரியவர்னு சொல்லி அந்த பிசாசுகள் எல்லாம் ஓடுகிறது. காற்றும் கடலும் அவருக்கு அடங்குது. அவருடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதும், காற்றும் கடலும் அடங்குகிறது. அப்பேற்பட்ட பெரிய வல்லமை உள்ளவர், அப்பேற்பட்ட பெரிய தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். காற்றையும் கடலையும் காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஊனமா இருக்கிறவங்களெல்லாம், காது கேட்கல, கண்ணு தெரியல, வாய் பேச முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அவர் கண்ணு தெரிய வைக்கிறாரு, வாய் பேச வைக்கிறாரு, காது கேட்க வைக்கிறாரு. முடவனை எல்லாம் குணமாக்குகிறார், குஷ்டரோகிகளை எல்லாம் குணமாக்குகிறார். அப்போ இதுக்கெல்லாம் அதிகாரம் நிறைந்தவரா அவர் இருக்கிறார். எல்லா அதிகாரமும் வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனாலே எல்லா வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதை அப்படியே எடுத்து செயல்படுத்துகிறார் தங்களுடைய வாழ்க்கையில. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் எடுத்து நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தணும். வார்த்தையை கொண்டு
அதிகாரத்தை செலுத்தணும். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அதிகாரமுள்ள வார்த்தையா இருந்தது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவன் என்ன இவ்வளவு தாராளமா பேசுறானே, இவ்வளவு அதிகாரமா பேசுறானே, இது வரைக்கும் யாரும் பேசாதபடிக்கு இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுறாங்க அவருடைய பேச்சை கண்டு. அப்போ அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார்ல, அவருடைய வல்லமையும் அதிகாரமும் பெரிதா இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய தேவனை இன்றைக்கு நாம வணங்குகிறவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பெரியவர்களா இருக்கணும். மற்ற உலக ஜனங்களை பார்த்து அவங்க எவ்வளவு பெரியவங்க, இவங்க எவ்வளவு பெரியவங்க, அவங்களால இதை முடியும், இவங்களால இதை முடியும், இது இப்படி செஞ்சிருவாங்க அப்படி செஞ்சிருவாங்கன்னு உலக மக்களை நாடி தேடுவதை விட்டு என் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் என்ன செய்ய முடியும், அவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவரிடத்துல கையை உயர்த்தணும். ஏன்னா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரே சொல்லியிருக்கிறார். அவர் எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் என்று வேதத்தை வாசிக்கும் போது நம்மளால புரிஞ்சிக்க முடியும், உணர முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும்னு நினைச்சீங்கன்னா யாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமா இருக்குமோ அவங்களுடைய வாழ்க்கையை வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சமா இருப்பார். நீங்கள் இருளான வாழ்க்கையில இருக்கிறீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருப்பார். ஏன்னா அவர் பெரியவரா இருக்கிறார். நீங்க எப்படியெல்லாம் தேவன் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில அப்படியெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் நல்லவர்.